Hi, welcome to my channel and I'm Pooja. இந்த வீடியோவில் நம்ம நெல்லிக்காய் வச்சு எப்படி குயிக்காக சட்னி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நெல்லிக்காவை வதக்கிலாம் நம்ம சட்னி அரைக்க போகிறது கிடையாது. அப்படியே ராவாக தான் கட் பண்ணி போட்டு அரைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் சட்னி அரைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறது கோகோனட் ஒரு கப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திருவின கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கோகோனட் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி அது பீசஸ் போட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம நெல்லிக்காவை பொடிசாக கட் பண்ணி விதை இல்லாமல் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 3 பெரிய நெல்லிக்காய், அதை தான் கட் பண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன நெல்லிக்காய், அதாவது நம்ம அரை நெல்லிக்காய் சொல்லுவோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ பெரிய நெல்லிக்காவை இந்த மாதிரி விதை இல்லாமல் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இங்கே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு பாதி வெள்ளைப்பூடு குட்டியாக கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதில் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெல்லிக்காய் சட்னிக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு லிட்டு வச்சு நல்லா கவர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி கெட்டியாக நல்லா துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதில் ரொம்ப தண்ணி விட்டு நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி லிக்விடாக அரைச்சி எடுத்துக்க வேண்டாம். ஸோ கெட்டியாக துவையல் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் சட்னியை நீங்கள் சூடான சாதத்தில் பருப்பு போட்டு பிணைஞ்சு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை வேறு ஏதாச்சும் காயோட இந்த துவையலும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டினா சாம்பார் சாதத்துக்கும் இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த சட்னியை முதல்ல சாப்பிட்றவங்களுக்கு இந்த நெல்லிக்காயோட ஃப்ளேவரோ இல்லை அதோட டேஸ்ட்டும் மாறாது. பட் இது கூட நம்ம நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், லைக் கோகோனட்டோ இல்லை க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், இந்த எல்லா டேஸ்ட்டுமே சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது நெல்லிக்காயோட அந்த ஒரு துவர்ப்போ புளிப்பு தன்மையோ நம்மளுக்கு ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்காது. ஸோ இனிஷியலாக சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் போக போக பழகிப்பீங்க. ஸோ இந்த நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை இந்த மாதிரி ராவாக சட்னி பண்ணி சாப்பிடுங்க. வேக வச்சோ இல்லை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டு நம்மளுக்கு அதில் எந்த விதமான நியூட்ரிஷன் வேல்யூவும் இருக்க போகிறது கிடையாது. என்ஜாய் விட்டமின் சி ரிச் சட்னி. இந்த ரெசிபிக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.